சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து தினமும் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு பார்த்தா, இட்டாலியிலிருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த மேடலின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கப்பலை இப்போது இஸ்ரேல் சிறை பிடிச்சிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி இருந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இட்டாலியிலிருந்து ஒரு குரூப் கிளம்பியிருந்தாங்க. ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தின் கீழே மேடலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பல் மூலமாக 12 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, காசாவுக்கு நாங்கள் உணவு தரக்காக வரோம்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அதில் கிரேட்டா தும்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அந்த அணியவே திரட்டி இருந்தாங்க. அவங்களுடைய தலைமையின் கீழே தான் அவங்க தான் ஐடியா கொடுத்து என்ன பண்ணியிருந்தாங்க, காசா மக்கள் உயிரிழந்து கொண்டு இருக்காங்க, 40,000 குழந்தைகள் இறந்துட்டாங்க, இன்னும் ஒரு சில தினங்களில் 12,000 குழந்தைகள் இறக்க நேரிடும்னு சொல்லிட்டுலாம் ஐநாவே சொல்லிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொறுமையாக இருக்கக்கூடாது, நாம் கொண்டு போய் உணவை கொடுக்கணும். அப்படி நம்ம உணவை கொண்டு போய் கடல் வழியாக காசாவுக்கு நேராக கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் மற்ற நாடுகள் எல்லாம் காசாவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நாம் தான் இதை ஆரம்பிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு தான் கிரேட்டா தம்பர்க் அவர்கள் இந்த ஒரு முயற்சியை ஆரம்பித்தாங்க. அதை ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதில் 12 பேர் கலந்துருக்காங்களே. அந்த 12 பேருக்குமே ஒவ்வொரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஒருத்தவங்க அல் ஜசீராவுடைய நியூஸ் ரிப்போர்ட்டராக இருக்கார். இன்னொருத்தர் பார்க்கும்போது ஐரிஸை சேர்ந்த ஒரு ஃபேமஸான நடிகராக இருக்கார். அந்த மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்து ஒரு 12 முக்கியமான நபர்கள் சேர்ந்து தான் அதில் இருக்காங்க. அதில் யூரோப் பார்லிமெண்ட்லேருந்து ஒரு முக்கியமான மெம்பர் இருக்காங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு 12 பேர் சேர்ந்து வராங்க. பொருட்கள் அதிகமாக கொண்டு வராட்டனாலும் ஒரு 1000 பேத்துக்கு ஒரு 2000 பேத்துக்கு தான் அந்த இடத்துல பொருட்கள் வருது. குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை தான் எடுத்துகிட்டு வராங்க. இருந்தாலும் அதை வெற்றிகரமாக முடிச்சிட்டாவே நாம் என்ன பண்ண முடியும், இஸ்ரேலுடைய அந்த கடல் வழியாக வரக்கூடிய தடைகளை எல்லாம் நம்ம முறியடித்த மாதிரி ஆயிரும். இஸ்ரேல் முற்றுகையிடலை, இஸ்ரேலுடைய கடல் முற்றுகையை நாங்கள் உடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கே காட்டலாம். அது காசாவுக்கு நல்லதாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, அவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம செய்தியை சொல்லிகிட்டே இருந்திருப்போம். அதுலேயும் அல் ஜசீராவுடைய ஊடகத்தை சேர்ந்த ஒரு நபர் அவரும் என்ன பண்ணியிருக்காரு, இட்டாலிக்கு போய் அங்கிருந்தே அந்த பயணத்தை அவங்களோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால பார்க்கும்போது டெய்லியும் ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவைலாம் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அல் ஜசீரா நியூஸை. காரணம் கூட அவர் இருக்கிறனால அவர் அப்டேட்டான செய்தியை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்படி கொடுத்துட்டே வந்தவர் இப்போ 75 மைல் தூரத்தில் காசாவுக்கு கிட்ட நெருங்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் ராணுவம் ஹெலிகாப்டரில் அதை அப்படியே முற்றுகையிடுறாங்க. அதையும் பார்த்திங்கன்னா லைவாக வீடியோ காட்டுறாங்க. ஆனால் இந்த இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வர்றதுக்கு முன்னாடியே இந்த தொழில் தொடர்பெல்லாம் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு எவ்வளோ பண்ணியிருந்தாலும் உள்ளக்குள்ள இருக்கக்கூடியவர் அல் ஜசீராவை சேர்ந்தவராக இருக்கிறனால அவங்க எல்லாமே எதிர்பார்த்து இவங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, தேவையான செட்டப்லாம் கொண்டு போயிருந்தனால அவங்க என்னதான் செஞ்சாலும் சரி எல்லாத்தையும் லைவாகவே அவங்க காமிச்சிருக்காங்க. இவங்க கப்பலில் 12 பேர் உட்காந்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே முழுகக்கூடாது அப்படிங்கிறக்கா அந்த ஜாக்கெட்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஆரஞ்சு கலரில் போடுவாங்கள்ல அந்த ஜாக்கெட் போட்டிருக்காங்க. எல்லாருமே லைனாக உட்காந்துருக்காங்க. மேலேருந்து இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணுறாங்க, த்ரெட்டன் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க. உடனே இவங்க எல்லாருமே கை தூக்குறாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல் ராணுவம் எதையோ ஒன்று வெள்ளையாக போடுறாங்க. இது எதுக்கு போடுறாங்கன்னே தெரியல. ஆக்சுவலாக அது போட்டதுக்கு பிறகு மயக்கம்லாம் யாரும் ஆகலை. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தெலாம் சூட் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காரு, அல் ஜசீராவை சேர்ந்தவர் வெளியிட்டிருக்காங்க. எல்லோரும் முழிச்சுட்டு தான் உட்காந்துருக்காங்க. ஒருவேளை அது விஷமா என்னன்னு தெரியாது. ஏன்னா தடுக்கப்பட்ட பாஸ்பரஸ் குண்டை தான் லெபனானில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இஸ்ரேல் போட்டுட்டு இருந்தாங்க, காசாவிலையும் போட்டிருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, இதனால பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் மூச்சு திணறல் இறந்து போவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அது உடனே சைடு எஃபெக்ட் கொடுக்காது. கொஞ்சம் நாள்பட என்ன ஆகும்னா உடலில் பல நோய்களை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்றா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் கேள்வி வந்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மேலேருந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கையெல்லாம் தூக்கிட்டாங்க, சரணடைஞ்சிட்டாங்க. எங்கள்கிட்ட வெப்பன் இல்லை அப்படிங்கிறத ஏற்கனவே இந்த 12 பேருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த 5 நாட்களாகவே வீடியோக்களில் போட்டுட்டு தான் இருக்காங்க அல் ஜசீராவில். நாங்கள் வெப்பன் எதுவும் கொண்டு வரல, நாங்கள் சண்டை போட மாட்டோம், அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நாங்கள் சண்டை போட தான் வந்தோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, தாக்குதல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்கிறனால இவங்கள்ட்ட வெப்பன் இல்லை அப்படிங்கிறது முதல் கொண்டு தெரியும். அவங்க சமாதானத்துக்கு தான் வராங்கன்னு தெரியும். நம்ம போய் அரெஸ்ட் பண்ணால் கூட அவங்க நம்மளை திருப்பி எதுவும் பண்ண மாட்டாங்கங்கிறதும் தெரியும். அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் ராணுவம் எதையும் மேலேருந்து போடணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் வெள்ளை கலரில் எதையோ ஒன்று மேலேருந்து போடுறாங்க. அது அந்த மக்கள் மேலே அந்த 12 பேர் மேலே விழுக்கிற மாதிரி வீடியோக்களில் வருது. ஆனால் அது என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னும் இஸ்ரேலே கிளியர் பண்ணாதான் உண்டு. அதனால என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இன்னி ஃபியூச்சரில் இதுவரையும் அவங்க நல்லா தான் போனாங்க. 10ஆவதுக்கு கடைசி நொடி வரையும் பார்த்திங்கன்னா அந்த மருந்து போடப்பட்டதுக்கு பிறகு கூட பேசிட்டு தான் இருக்கிறாங்கங்கும் போது அது மயக்க மருந்து கிடையாது.
இதுக்கு மேலே ஏதாவது அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆனால் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ஆனதுக்கு காரணமே அந்த மருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பரபரப்பாக வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. ஆனால் அது என்ன மருந்து அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக இஸ்ரேல்காரன் நல்லது எதையுமே போட மாட்டான். எதெல்லாம் தடை செய்யப்பட்டதோ, எதெல்லாம் பெரும் பாதிப்பை தருமோ, எதை பார்த்து மக்கள் அடுத்தது வந்து வரக்கூடாதுன்னு பயந்துப்பாங்களோ அந்த மாதிரி எதையோ தான் பண்ணியிருப்பானுங்கன்னு நினைக்கிறோம். 12 பேர்த்து மேலேயுமே என்ன பண்ணியிருக்காங்க, போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல் ராணுவம் முற்றுகையிட்டு ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கி அதுக்கப்புறம் கப்பலில் குதித்து 12 பேர்த்தை அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய கப்பலையும் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேலுடைய துறைமுகத்துக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதை தான் யூரோப் மன்றத்தில் கூட வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நீதிமன்றத்துலலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு இஸ்ரேல் மேலே சந்தேகம் இருக்குது. அவங்க வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவுடைய கப்பலை வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ட்ரோன் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி தான் சிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்தபோது ரொம்ப பக்கத்தால் வந்துட்டாங்க, காசாவுக்கு பக்கத்தில். அப்போ ட்ரோன் அட்டாக் பண்ணி அப்படியே வந்து அந்த கப்பலையே மூழ்கக்கூடிய நிலைமைக்கு வந்து போச்சுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வந்து பார்க்கும்போது கைது பண்ணியிருக்காங்க. இனி இவங்களை வந்து ஒப்படைப்பாங்களா, ஒப்படைக்க மாட்டாங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அதில் இவங்க வந்து எங்களுடைய உயிரை கூட நாங்கள் வந்து துச்சமாக நினச்சி தான் வந்து அந்த மக்களுக்காக நாங்கள் உதவி செய்ய வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து இதை நாங்கள் வெற்றிகரமாக கொடுக்கணும்னு ஆசை தான். ஆனால் வெற்றிகரமாக கொடுப்போமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நாங்கள் அப்படி கொடுக்க முடியாட்டினா அதுக்கு காரணம் இஸ்ரேலுங்கும் போது உலகம் எல்லாருமே வந்து இஸ்ரேலை பற்றி புரிஞ்சுப்பீங்க. அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, காசாவில் வந்து போராளிகள் பிரச்சனை பண்ணுறதுனால தான் நாங்கள் உணவு கொடுக்காமல் இருக்கிறோம், நாங்கள் தரை வழியாக உள்ளே விடாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான், நாங்கள் கொடுத்தா கூட வந்து போராளிகள் பிரச்சனை பண்ணுறாங்க, மற்றபடி நீங்கள் யார் வேணால் எப்படி வேணால் உதவி செய்யுங்க, நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் போய் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அப்படிலாம் கிடையாது. அவங்க பட்டினி போட்டு கொள்வது தான் காசா மக்களை குறி வச்சு இந்த ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்கன்னு காட்டுறதுக்காகவே தான் என்ன பண்ணியிருக்காங்க, கிரேட்டா தம்பர்க் அவர்கள் வந்து இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அதனால இப்போ உலகத்துக்கே வந்து இஸ்ரேல் வேணும்னு தான் செய்கிறாங்க. வந்தவங்க எல்லாருமே வந்து சமூக ஆய்வாளர்கள் தான். அதுலேயே வந்திருக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறது குழந்தைகளுக்கான சின்ன சின்ன பொருட்கள் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா காசாவுக்கு தேவையான ஒரு நாள் பொருள் கூட இருக்காது, அது ரொம்ப குறைந்த எண்ணிக்கை தான். ஆனால் அதை கூட வந்து விடாமல் இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இஸ்ரேல் வந்து இனப்படுகொலை தான் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சாப்பாடே வரக்கூடாதுங்கிறது தான் வந்து அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறதை இன்றைக்கி வந்து அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் இதோட முடிஞ்சான்னு கேட்டால் அதில் தான் ட்விஸ்ட்டு. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களை கைது பண்ணிட்டு போனாலும் சரி, டியோனேஷியாவிலிருந்து 9 பஸ்ஸுகளில் 1000 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ காசாக்குள்ளே தரை வழியில் நுழையிறதுக்காக வராங்க. அவங்க அங்கேருந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, எஜிப்ட் வழியாக வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ரஃபா வழியாக உள்ள நுழைய போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. எஜிப்ட் இதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்களான்னு கேட்கும் போது எஜிப்ட் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் வராமல் இருக்கிறதா சேஃபு, இல்லாட்டினா உங்களுக்கு பிரச்சனை தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க 9 பஸ்ஸுகளில் இப்போ கிளம்பியிருக்காங்க. முதல்ல வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கடல் வழியாக வந்திருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ தரை வழியாக 9 பஸ்ஸுகளில் 1000 பேர்னா வந்து யோசிச்சுக்கோங்க. இப்போ 12 பேர் கப்பலில் வந்திருக்காங்க, அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பயப்படாமல் 1000 பேர் வராங்கன்னா இது ஒரு பெரிய முயற்சி. இப்போ அது வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய விளைவாகத்தான் அது நடந்துட்டுருக்கு. இஸ்ரேல் என்னதான் கைது பண்ணாலும் சரி, இப்போ எல்லா நாடுகள்லேருந்தும் மக்கள் வந்து திரள ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் 12 பேர் முக்கியமானவங்கன்னா இதில் 1000 பேருமே முக்கியமானவங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகள்லேருந்து வராங்க. இதுவரையும் இஸ்ரேல் வந்து உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய காசா, வெஸ்ட் பேங்கை தான் கைது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாரும் பேசாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இன்டர்நேஷ்னலை சேர்ந்தவங்களெல்லாம் கைது பண்ணிட்டு இருக்காங்க. ஜெர்மனி, பிரான்ஸு, அந்த மாதிரி பார்க்கும்போது யூரோப்பில் இருக்கக்கூடிய பல நாடுகளை சேர்ந்தவங்க வந்துட்டு இருக்காங்க. இப்படி இன்டர்நேஷ்னல் ஆட்களை எல்லாம் கைது பண்ணால் எந்த நாடும் சும்மா இருக்காது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா காசாவுடைய விஷயத்தில் இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனையாக போக போகுது. இப்போ கைது பண்ண 12 பேர்த்தையும் தனித்தனி சிறையில் 12 சிறையில் வச்சுருக்குறாங்க. தனித்தனி சிறையில் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து ஃபோனு எதுவுமே எக்யூப்மெண்ட்லாம் கொடுத்துருக்க மாட்டோம், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக நாங்கள் வேறு ட்ரெஸ் தான் கொடுத்துருக்கோம், ஏன்னா அந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து பாலஸ்தீனத்துடைய சுதந்திரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறனால அதை மாற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இன்றைக்கி இஸ்ரேல் வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அடுத்த 1000 பேர் வரப்போகிறாங்க. அது வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு அடுத்த கட்ட ப்ரெஷரை தான் வந்து இப்போது ஏற்படுத்தியிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.